கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை நிறுத்துறப்படி தான் கண்ணை நீங்கள் திறக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை பலப்படுத்தும்படியாக விரும்புகிறார். நான் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்று என்று சொன்ன ஆண்டவர் இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான ராத்திரி வேளையில் நம்ம மத்தியில் அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இறங்க போகிறார். வல்லமையாக இறங்க போகிறார். எலியாவின் மேல் இறங்கின அக்கினி நம்ம மேலே இறங்க போகிறது. கர்த்தர் எந்த அளவுக்கு நம்ம துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு 2025ஆம் வருஷத்துல எல்லாவற்றையும் நம்ம கடந்து போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நமக்கு முன்பாக கர்த்தர் நடக்க போறார். நம்முடைய தடையெல்லாம் கர்த்தர் உடைக்க போறார். நம்முடைய விளைவினங்களெல்லாம் கர்த்தர் மாற்ற போறார். நமக்கு அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் கிருபை பெருக செய்ய நல்லா இருக்கும். எத்தனையோ நன்மைகளை ஒரு சிலர் மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க, சொல்ல முடியல உங்களால. எத்தனையோ அற்புதங்களை செஞ்சாரு, எங்களை பாதுகாத்தாரு ஆண்டவர். வியாதி வந்துச்சு, வெள்ள சகோதரர் கொஞ்ச நேரத்தில் நான் மறித்து போயிருக்கோம். ஆனால் கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்தார். ஒரு நாள் அப்படிதான் நம்மளை கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாம் நிற்பது அவருடைய பலத்தினால், நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய சாப்பாட்டினால் அல்ல, நம்முடைய உணவினால் அல்ல. நம்ம போக்கிய வரத்தில் கர்த்தர் எவ்வளோ விபத்துகள் நடக்கிறது, நாச மோசங்கள் நடக்கிறது, எவ்வளோ வியாதினால் எத்தனையோ பேர் மறித்து போகிறாங்க. கர்த்தர் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுங்க. நீங்கள் நன்றி சொல்லணும்னு சொன்னால் வேறு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்பா உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரையா, உமக்கு நன்றி ஆண்டவர். உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறப்பா ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்க நாங்கள் வெறுமையாக போகக்கூடாது ஆண்டவரே. இடத்துல வருகிற நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நீங்கள் தள்ளாத தேவன் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர் ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், எங்கள் மீறுதல்களை மன்னிக்கிறவர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரை உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் நீர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. நன்றி. கண்ணீரோடு நன்றி சொல்லி பாருங்களேன். கண்ணீரோடு அவர் நோக்கி நீங்க பாருங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அன்புள்ள தெய்வம், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மகத்துவமுள்ள தேவன். பாவங்களை மன்னிக்கிறது. எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் உன்னை கழுவுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தை சொல்லுங்க. அப்பா இந்த அதிகால வேளையில் என்னோடு நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. உங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்க முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்களோட நான் பேசணும் ஆண்டவரே. நீங்க என் கரத்தை பிடிக்கணும் ஆண்டவரே. 2025ஆம் வருஷத்துல ஐயா யார் யார் கரத்தை பிடித்து கொண்டு நான் நடந்த ஆண்டவரே, நீங்க என் கரத்தை பிடிக்கணும் டேடி. ஒரு அலாமா சந்தன பூலதனமா கரதனமா சொல்லுங்க ஆண்டவரே. எசப்பா என் கரத்தை பிடிங்கப்பா. நான் பிடிச்சி விட்டுட்டேன் ஆண்டவரே. வேதனை வரும்போது விட்டுட்டேன், சோகம் வரும்போது விட்டுட்டேன், போராட்டம் வரும்போது விட்டுட்டேன், குறை வரும்போது விட்டுட்டேன். ஆனா நீங்க என் கரத்தை பிடிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துகிற உன்னோடு கூட இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிற உன்னோடு கூட இருக்கிறார். 2025ஆம் வருஷத்துல மகிமையான காரியங்களை உனக்காய் செய்ய போகிறவர். நான் சொல்லி நீங்க துதிச்சிங்க சொன்னா அது ஒண்ணுமே இல்லை. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார். நம்ம தாழ்த்துவோம், வெறுமையாக்குவோம் அவர்கிட்ட. என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லாதவன், நான் குப்பை ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லாதவன். ஹல்லேலூயா. நீர் எனக்குள்ள வரும்போது நான் பெரிய ஆளா மாற முடியும். நீர் எனக்குள்ள வாங்க. 2025ஆம் வருஷத்துல உம்மை விட்டு ஒரு நாள் நான் தூரம் போகக்கூடாது ஆண்டவரே. ஒரு நாளை மட்டும் நான் விலைக்கு போகக்கூடாது ஆண்டவரே. உலகம் எனக்குள்ள வரக்கூடாதப்பா. இந்த உலகத்தின் காரியம் எனக்குள்ள வரக்கூடாது. உலக ஆசாபாசம் சிற்றின்மா வரக்கூடாது. உண்மையே நான் நேசிக்கணும், உண்மையே துதிக்கணும், உண்மையே நான் போற்றணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. வாயில் என்னென்ன வருது சொல்லுங்க. ஓலா கதனமா லஷந்தனமா லதனமா. சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவர் விரும்புறார், நீங்க அறிக்கைன்னு விரும்புறார். தாவீது தைரியமா சொல்றாங்க இல்லையா, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாயினை பாவத்திலே கற்பம் தரித்தால் உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரனமா சந்தனமா லதனமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்போ நீ வாயை திறக்கிறியோ அவனுடைய வானத்தின் வாசலை திறப்பார். நீ வாயை திறக்கும் போது உனக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு வேதனையோடு கூப்பிட்ட அந்த குளிர வாழ்க்கையில் அற்புதம் செய்த தெய்வம் அல்லவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் இருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டாரே என்று சொன்னேன். அந்த மறுபடியும் ஜபத்தை கேட்டு லாசரு உயிரோடு எழுப்பின தேவன்
அல்லவா? இன்னைக்கு நீ கூப்பிடணும்னு அவர் பார்க்கிறாரு. நீ கூப்பிடணும்னு அவர் பார்க்கிறாரு. நீ கூப்பிட உனக்கு பதில் கொடுப்பார் பாரு. 2025 வருஷம் உனக்கு பதில் கொடுக்க போறாரு. ஹalleluya வீராபாலா தனமா ஷனோர் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் வரப்போகுது. நீ என்னென்ன கேள்வி ஆண்டுக்கு முன்னாடி வச்சு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கர்த்தர் கொடுக்க போறாரு. எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வரப்போகுது. ஓரமான சந்தன மூலதனமா துதிங்க துதிங்க துதிங்க. சத்தம் போதாது. சத்தம் கேட்கல. எனக்கே கேட்கல. பரலோகத்துக்கு கேட்காது. எனக்கே கேட்கல. உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் சொல்லுங்க. நான் இனி உண்மையா இருப்பேன்ப்பா. நான் இனி உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. நான் இனி உண்மையா இருப்பேன் ஐயா. உங்களோட உடன்படிக்கை பண்ணா உண்மையா இருப்பேன் ஐயா. எத்தனையோ முறை என்னை காப்பாத்தினீங்க. எத்தனையோ முறை என் பாவத்தை மன்னிச்சிங்க. எத்தனையோ முறை ஐயோ என் வாழ்க்கை போய்விட்டதுன்னு நினைக்கும் போதெல்லாம் என்னை தூக்கி எடுத்தீங்களே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, வாலிபரே, இந்த உலகத்தை நம்பாதீங்க. இயேசு கிறிஸ்து நம்பின வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். கொஞ்ச நேர காரியத்திற்காக உங்களை நீங்கள் எழுந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு மிக சீக்கிரத்தில் வரப்போறாருமா. இயேசு மிக சீக்கிரத்தில் வேதம் வரப்போறாருமா. நீ அவருக்காக காத்திருக்கிற மனவாட்டியாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீ அவருக்காக காத்திருக்கிற பிள்ளையாயிரு. இந்த உலகத்திற்காக காத்திருக்காதே. ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தேவனை துதியுங்கள். நம்மோடோ வீணையோடோ கர்த்தரை துதியுங்கள். ரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள். ஆமென். காலமோ கை காலமோ முழங்கிட காலமோ மாறாதவர் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். இந்த பூமியில் அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. எல்லாம் கேட்போமா? ஹல்லேலூயா. ஒரு ரபா சந்தர மூலதனமா லிகரதனமா.
வரமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே, பின்மாரியில் எல்லாம் கேட்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அதிகாலை வேளையில் நிரப்புங்க பரிகவ சந்தர புலகரமா. ஜீவநதியாக பாய்ந்திடுமே, எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, மிக தரிசனம் உரைத்திடவே, எலும்பு பள்ளத்தாக்கில் அல்லேலூயா. அதிகாரம் தந்திடுமே, மிக தரிசனம் உரைத்திடவே, அக்கினியாய் இறங்கி மேலும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய். ஹல்லேலூயா. ஜீவநதியாக பாய்ந்திடுமே, கர்மேல் ஜபவேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே, கர்மேல் ஜபவேளையில் ஒரு கையளவு ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீவானந்தரவ சந்தரமுலனந்தமல கதனமா பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, பாய்ந்திடுமே, சீனாய் மலையின் மீதே அத்தி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, சீனாய் மலையின் மீதே அத்தி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் இறங்கலுமே, அக்னி பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாயணுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக. ஆமென் ஜீசஸ். ஜீவநதியாக பாய்ந்திடுமே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஆமென். வல்லமையுடன் வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட, வல்லமை. ஆமென். தேசத்தை உமக்காய் கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம். ஆமென் ஜீசஸ். உமக்காய் எழும்பிட, பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல
பொழிந்திடுமே பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல பொழிந்திடுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே செய்ய வேண்டுமே வல்லமை வல்லமை தாருமே கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே எஸ் ஓ ஷபரன வல்லமை கதனமா ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும் வல்லமை என்னை அபிஷேகியோ வல்லமை வல்லமை அவை 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 வல்லமை வல்லமை என்னை அபிஷேகியோ வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை அவை அவை பரிசுத்த ஆவியின் கரங்களால் என்னை நிரப்பிடும் ஆவியே வல்லமை வல்லமை ஆவியே வல்லமை வல்லமை ஆவியே அபிஷேகியோ வல்லமை வல்லமை எஸ் ஒரு வல்லமை ஆமென் ஜீசஸ் ஹalleluya ஒரு தண்ணீரே என் தேவாவியே ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியும் என் தேசத்தை ஆமென் ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை 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 உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஹalleluya ஆமென் 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 ஹalleluya ஆண்டவரே எலியா சொல்றாரு 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக
நான் ஒருவர் மாத்திரம் மீண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒருவர் மாத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்க, இன்னைக்கு வைராக்கியமாய் ஆண்டவர் சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றார். எலியா கூப்பிட்ட பொழுது இறங்கி அக்கினி இந்த அதிகாலை வேளையில் உண்மையில இறங்க போகிறது. நீ சொல்லாத, ஐயோ நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லையே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். இந்த காலை வேளை அதிகாலை வேளை வந்திருக்கும். ஒரு புதிய வருஷத்துக்கு நான் பிரவேசித்திருக்கிறோம். இன்னைக்கு உனக்கு அபிஷேகம் வேணும்னா, உனக்கு அக்கினி வேணும்னு சொன்னா இந்த காலை வேளையில கேட்டுப்பா. கர்த்தருடைய நிரப்ப ஆவலாய் இருக்கிறார். கர்த்தருடைய நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கட்டுகளை உடைக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய மரண கட்டுகளை உடைக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய செய்வினை கட்டுகளை உடைக்க வல்லவராய் இருக்கிறார். உன் பலவீனத்தின் கட்டுகளை உடைக்க வல்லவராய் இருக்கிறார். அசைவாடோ அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடோ எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. சொல்லுவோமா? கர்த்தரை ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி இங்கே இருந்து விடுதலை உண்டு. 2024 வருஷத்திலிருந்து 2025 பிரவேசித்தபடினாலே கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா. ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். இதுவரைக்கும் நடத்தினவன் இனிமேலும் நடத்த போகிறான். ஆமென். ஹல்லேலூயா.
Urabaladana Shandara Buladana. Hallelujah. 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 நல்ல கரங்களை அசைத்து பாடுங்கள், ஆண்டவர் பார்க்கட்டும். Hallelujah. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி. ஆமென். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தை என்றும் மாறாதே. உன் வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். தேவ சமூகத்தில் ஒரு பயம் இருக்கட்டும். பயம் இல்லாம பாடாதீங்க. நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, கேட்குதையா. உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. துதித்து துதித்து மகிழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து உம்மை
சொல்லுகிறது ஐயா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைவேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் சூழ்ந்து மேய்க்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தந்த இந்த புதிய வருஷத்துக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா கரங்களை தட்டுவோம். எல்லா கண்களை மூடிக்கொண்டிருப்போம். ஏற்கனவே நான் சொன்ன பிரசங்க நான் உங்ககிட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை தான். 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்கிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க போகிறது. பட்டு போன உன் வாழ்க்கை, பட்டு போன உன் பிஸ்னஸை, பட்டு போன உன் வேலையை, பட்டு போன உன் ஆரோக்கியத்தை திரும்ப கர்த்தர் துளிர்க்க செய்ய போகிறார். மீகா 4:8 சொல்லுகிறது, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். நீ எதெல்லாம் இழந்து போயிட்டியோ அதை கொடுத்து உன்னை ராஜாவா உட்கார வைக்க போறேன். ஒரு மரியாதையோட ஒரு சிங்காசனத்தில் கர்த்தரோடு உட்கார போகிறேன். அதுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இந்த 2 வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சொன்னீர் அப்பா, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி, ஒருவேளை தன் வாழ்க்கையை குறித்து நம்பிக்கை இல்லாமல் இங்கே வந்திருக்கலாம். இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தேர்ச்சுகிறதற்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, முந்தின ஆலய இடத்தில் வரும் என்று சொன்ன வாக்குத்தத்தன்படியா ஆண்டவரே, ஆரம்ப நாட்கள் அவர் எப்படி சுகத்தோடு பலத்தோடு இருந்தார்களோ அதே வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப தந்து உங்களுடைய நாமத்தை நீ மையப்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்தும் இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. விஷ் ஹாப்பி நியூ இயர். பக்கத்தில் பார்த்து கை கொடுத்துங்க ஒவ்வொருத்தருக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்னும் உள்ளது. ஆமாம், எல்லாரும் கொடுத்துட்டீங்களா? ஹாப்பி நியூ இயர். புதிய வருஷத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 2025 வருஷம் மகிமையான வருஷமாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஜீசஸ். சந்தோஷமா இருங்க. அப்படியே உட்காருவோமா?